அதிகாலை வேளையிலே எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா அறிவிப்புகளுக்காக ஓமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்பட்ட தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டத்திலும் நீர் தயவாய் எங்களுக்கு இறங்குகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா எங்களோடு கூட பேசி அடிமை மாறி நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த மாதம் நமக்கு கண்மலையின் மாதமாய் விசேஷமாய் இருட்டோட ஜெபத்திலே கண்மலை குறித்ததான வெவ்வேறு வசனங்களை வைத்து வேதாகம பகுதிகளையும் இன்னும் வார்த்தைகளையும் பிரசங்கங்களையும் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். இங்கே ஒரு கண்மலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏத்தாம் ஊர் கண்மலை என்று சொல்லி, ஏத்தாம் ஊர் கண்மலை. இந்த ஏத்தாம் என்கிறதான பெயரை குறித்து நாம் வேதாகமத்திலே 3 இடங்களிலே 3 வித்தியாசமான காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அந்த ஏத்தாம் என்பது சிமியோன் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த கிராமங்களில் ஒன்றாக அந்த ஏத்தாம் இருக்கிறது. ஒன்று நாளாகமம் 4:32 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யூதாவின் முதல் ராஜாவாகிய ரெகொபெயாம், அதாவது சாலமோனின் குமாரன், சாலமோனின் ராஜ்யத்திற்கு பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேலானது 2ஆக பிரிக்கப்பட்டு 2 கோத்திரங்கள் யூத கோத்திரம் என்று அழைக்கப்படுகிற யூதாவும் பென்யமீனும் இந்த யூதாவின் ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். அதிலே முதல் ராஜாவாயிருந்து ரெகொபெயாம், சாலமோனின் குமாரன் கட்டினதான ஒரு பட்டணத்திற்கும் அவன் வைத்த பெயர் ஏத்தாம் என்பது. மூன்றாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறதான இந்த ஏத்தாம் என்பது அந்த ஒரு ஊரின் கண்மலை இருக்கிறதான ஒரு இடமாக இருக்கிறது. ஏத்தாம் ஊர் கண்மலை. இந்த ஏத்தாம் என்கிறதான வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அது காட்டு விலங்குகளின் குகை என்றும் அழைக்கப்படுகிறது. அது கழுகு போல் அல்லது பருந்து போல பட்சிகளை பிடிக்கிற அதை பார்க்கிற ஒரு பார்வையுடைய ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் பெரும் பசியுடன் இறை தேடுதல் என்கிறதான அர்த்தமுடையதாய் இந்த ஏத்தாம் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. காட்டு விலங்குகளின் குகை. அதைதான் நாம் இந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே
குடியிருந்தான் என்று சொல்லி சிம்சோனை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த ஏத்தாம் ஊர் கன்மலை என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இது இந்த சிம்சோனின் குடியிருப்பாய் அந்த நாட்களிலே இருந்தது. ஏன் அவன் அந்த ஏத்தாம் ஊர் குகையிலே அந்த கன்மலையிலே அவன் போய் அடைக்கலம் புகுந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதையுமே நாம் பார்க்கும் பொழுது இதிலே ஒரு பழி வாங்குதல் ஒரு காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஏத்தாம் என்கிற பெயருக்கு பெரும் பசியுடன் இறை தேடுதல் என்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டது போல இந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து நாம் வாசிக்கும் போதே சிம்சோன் தன்னுடைய மனைவியை அடைவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு அவன் தன் பெண் ஜாதியை காண வேண்டும் என்று வருகிறதை அந்த முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே செல்லும் போது அங்கே அந்த பெண்ணினுடைய தகப்பனார் சொல்லுகிறான், நீ இனி இந்த பக்கம் வர மாட்டாய் என்று நாங்கள் நினைத்து அவளை உன்னுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டோம் என்று. ஆகையால் இந்த சிம்சோன் தனக்கு தான் அடைய வேண்டியதை அடைய முடியாமல் போனதினாலே அவன் ஒரு பழி வாங்குதலை செய்கிறான். என்ன செய்கிறான்? அவன் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓட்டிவிட்டு கதிர் கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் என்று சொல்லி நாம் இந்த 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நான் அடைய வேண்டியதை என்னால் அடைய முடியவில்லையே என்று சொல்லி அவன் இந்த ஜனங்களிடத்திலே பழி வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி செய்தவன் யார் என்று அந்த பெரிசியர் கேட்டு அது இந்த திம்னாத்தினுடைய மருமகனாகிய சிம்சோன் தான் என்று அறிந்த உடனே அவர்கள் அந்த தகப்பனையும் அந்த மகளையும் எரித்து கொன்று விடுகிறதை அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கன்மலை சந்திலே குடியிருந்தான் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தின் நிமித்தம் தான் அடைய வேண்டியதை தான் அடைய முடியவில்லை என்கிற ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தம் எத்தனை விதமான பழி வாங்குதல் இந்த இடத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவன் நரிகளை பிடித்து அவர்கள் வேளாண்மைகளை அழித்து போடுகிறான். அவர்கள் அதுக்கு பதிலாக ஏன் இதை இவன் செய்தான் என்று கண்டுபிடித்து இதற்கான காரணத்திற்குரியவர்களை அவர்கள் எரித்து போடுகிறார்கள். அவர்கள் இருந்த பின்பு இவன் மறுபடியும் சங்காரம் பண்ணுகிறான். இது ஒரு தொடர் கதையாக இந்த அதிகாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பழி வாங்குதல் தான் இந்த ஏத்தாம் ஊர் கன்மலையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கழுகு போல அல்லது ஒரு பருந்து போல பார்த்து கொண்டு பெரும் பசியுடன் இறை தேடுகிற ஏத்தாம் என்று அர்த்தம் கொள்ளுகிற அந்த இடத்திலே இருக்கிறது தான் இந்த ஏத்தாம் ஊர் கன்மலை. இதிலே அவன் குடியிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் குடியிருப்பாய் அதை மாற்றிக்கொண்டான். பழி வாங்கி ஒருவருக்கொருவர் விரோதமாய் பழி வாங்கி அந்த பழி வாங்குதலின் இடமே அவன் குடியிருப்பாய் மாறிவிட்டது. எத்தனை துக்ககரமான ஒரு காரியம் இது. நான் பல காரியங்களை வாசித்து இந்த கண்மனை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. ஏன் இந்த சிம்சோன்
இப்படிப்பட்ட ஒரு பழிவாங்குதற்குரிய ஒரு மகனாய் மாறிவிட்டான். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவரை நடத்துகிறார் என்று எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஆகையால் தான் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவரின் துணை கொண்டுதான் செய்யலாம். ஆனால் இந்த பழிவாங்குதல் ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது? அதிலேயே அவன் குடியிருந்தானே. கர்த்தரை தன் கண்மலையாக ஆவியானவர் தன்னை பலப்படுத்துகிறதுனால் ஆவியானவரை தன் கண்மலையாக கொண்டிராமல் ஏத்தாம் ஒரு கண்மலையா தன் குடியிருப்பாய் மாற்றிக்கொண்டான். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு நசரேயன் என்பதை நாம் நன்றாய் அறிவோம். இதே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே அவனுடைய தாய் மலடியாய் இருந்த காலத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாக்கி, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனை நசரேயனாய் நீ வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் அவர்களும் அந்த பிள்ளையை நசரேயனாய் வளர்த்தார்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த நசரேய விரதத்திற்குரிய மக்கள் எப்படியாக இருக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனம் எல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களை திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விடக்கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நியாய பிரமாணத்தை அறிந்து அவனுடைய பெற்றோர் நிச்சயமாகவே இவைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பான். ஆகையால் தான் அவன் தலைமயிர் சிரைக்கப்படாமல் இருந்ததும் அது நிமித்தம் அவன் இந்த பலத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றதாகவும் அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த நசரேய விரதமாய் தன்னை காத்து கொள்ளுகிற இவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கிற நாளெல்லாம் அவன் பிரேத தண்டையில் போகக்கூடாது. அது தன் தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, போகக்கூடாது. ஆனாலும் நமக்கு நன்றாய் தெரியும், அவன் அந்த சிங்கத்தின் பிரேத தண்டையிலே போய் அதில் இருக்கிறதான அந்த தேனை, அது மதுரமாய் இருக்கிறது என்று தானும் புசித்து
தன் பெற்றோருக்கும் கொடுக்கிறதை வாசிக்கிறோம். அப்படியானால் அவன் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இது அவன் கர்த்தரோடு செய்து கொண்டதான ஒரு உடன்படிக்கை. கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை. அதிலே அவன் பெற்றோர் அறிந்திருந்தாலும் சரி, அறியாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அவன் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து தன்னுடைய பரிசுத்தத்தை தான் காத்து கொண்டிருக்க வேண்டும். தான் கர்த்தரோடு செய்து கொண்டு அந்த உடன்படிக்கையிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமும் தேவனுடைய வார்த்தையுமாக இருக்கிறது. அவன் கர்த்தருக்கென்று பரிசுத்தம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு ஆண்டவரே பழிவாங்கும் பட்டயத்தை அனுப்பி சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பாராம். இதுவும் நியாய பிரமாணம். அன்றைக்கு எபிரேய யூத முறைமையின்படி அவர்களுக்கு அந்த நியாய பிரமாணம் போதிக்கப்பட்டது. அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அவைகளை பிள்ளைகள் கேள்வி கேட்பார்கள், அவைகளுக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். நாம் இப்பொழுது குடும்ப ஜெபம் என்று சொல்லுகிறோமே, அதுபோல அவர்கள் குடும்பமாய் உட்கார்ந்துதான் எல்லா காரியங்களையும் செய்வார்கள். செய்யும் போதெல்லாம் அந்த யூதர்களுடைய ஒரு முறைமை, பிள்ளைகள் அதை குறித்ததான கேள்விகளை கேட்பார்கள், அதற்கான பதில்களை பெற்றோர் சொல்ல வேண்டும். இப்படித்தான் அவர்கள் சந்ததியாருக்கு இந்த நியாய பிரமாணமானது போதிக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே, எல்லாருடைய கரங்களிலும் வேத புத்தகம் இருக்கு. நமக்கு என்று ஒரு தனி வேதாகமம் எல்லாருக்குமே இந்த நாட்களிலே இருக்கிறது. அதை வாசிக்கிறோம் என்பதும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. அதை தியானிக்கிறோம் என்பதும் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. வாங்கி பத்திரமாய் வைப்பதும் அது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை தான். ஆனால் அந்நாட்களில் அவர்கள் கரங்களிலே நியாய பிரமாணமோ தீர்க்க தரிசனமோ வேத புத்தகம் என்று, பரிசுத்த வேதாகமம் என்று முழு வேதாகமம் அவர்கள் கரங்களிலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் அதை பிள்ளைகளுக்கு அழகாய் அதை போதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவைகளை தங்கள் நிலைக்கால்களிலே வைக்க வேண்டும், வாசல்களிலே வைக்க வேண்டும், தங்கள் நெற்றிகளிலே வைக்க வேண்டும், அதை தங்கள் கைகளிலே கட்டியிருக்க வேண்டும், இருதயத்திலே இருக்க வேண்டும், அதை தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது என்று உபாகமம் 6 அதிகாரம் 7, 8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இவைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நியாய பிரமாண வார்த்தைகள் இருதயத்திலே இருக்க வேண்டும். அதை கையிலே கட்டிக்கொள். இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கையிலே கட்டிக்கொள்வதா? அதை கையிலே எடுத்து வாசிக்க வேண்டும். உட்காரும் போதும்,
படுத்து கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. அப்போ இவைகளை எல்லாம் நிச்சயமாகவே மனோவாவின் பெற்றோர் அவனுக்கு இவைகளை எல்லாம் போதித்திருப்பார்கள். போதித்ததினாலேதான் அந்த நசரேய விரதத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தான் கர்த்தருக்கென்று பரிசுத்தமானவன் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். ஒப்பு கொடுத்ததினாலேதான் கர்த்தர் கடைசி வரைக்கும் அவனை அழைப்பிலே அவனை உறுதியாய் அந்த பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்குவதற்கு அவனை அங்கே வைத்திருந்தார். அவன் கண்கள் போனவனாய் பலனற்றவனாய் இருந்த போதிலும் கடைசியிலே ஒரு ஜெபத்தை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் தானும் அதிலே மறித்து விடுகிறான். அதுதான் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை காட்டிலும் ஒரு தாடை எலும்பு, கழுதையின் தாடை பச்சை எலும்பை எடுத்தான் என்று சொன்னால் 1000 பேரை சரமாரியை கொன்று விடுவான். அவன் இப்படி நரிகளை பிடித்து அவைகளின் நடுவே தீப்பந்தங்களை வைத்து அனுப்பி விடுவான் என்றால் அவர்களுடைய எல்லா விளைச்சலையும் கெடுத்து விடுவான். அத்தனை ஒரு பலசாலி. 2 நரிகளை பிடித்து அவைகளுக்கு நடுவே அந்த தீப்பந்தத்தை கட்டுவது எத்தனை ஒரு பயங்கர காரியம். அவன் செய்ததெல்லாம் சாதாரணமான காரியங்கள் கிடையாது. ஆனா அந்த கோட்டை கதவை அப்படியே கையிலே பிடித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவனை கட்டின கயிறுகள் அப்படியே பஷ்பம் போல அக்கினியால் பட்டு எரிந்த ஒரு நூலை போல அது பட்டு எரிந்து அவன் எழும்பி போகிறதை பார்க்கிறோம். எத்தனை பலன்! அவன் அந்த நசரேய விரதத்தின் உடன்படிக்கையோடு தேவனுக்கென்று தன்னை பரிசுத்தவான் என்று ஒப்பு கொடுத்திருந்தபடினாலே தன்னை முழுமையாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்காக பழி வாங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கடைசியிலே அவன் துன்மார்க்கரோடு கூட அந்த பெலிஸ்தியரோடு கூட மடிந்து போகிறது தான் பரிதாபமான ஒரு நிலைமை. ஏனென்று சொன்னால் இந்த 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த நசரேய விரதம் அது தடைப்படுமானால் அதற்கு ஒரு காரியத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஒருவேளை தீட்டுப்படுவானால் அவன் ஆசாரியனிடத்துல போய் தன் விரதத்தை முடித்து கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்தி அவன் தன் தலைமயிரை அங்கே சிரைக்க வேண்டும். ஆசாரியனிடத்துல போய் சிரைக்க வேண்டும். ஆனால் இவன் கர்த்தருடைய உடன்படிக்கையிலே, அதாவது அந்த பிரேத தண்டையிலே போகக்கூடாது என்கிற ஒரு உடன்படிக்கை, அதை மறந்தவனாய் அவன் என்ன செய்கிறான்? அதிலே தேன் கூடு கட்டி இருக்கிறது. அந்த தேனை எடுத்து தானும் சாப்பிட்டு தன் பெற்றோருக்கும் அதை கொடுக்கிறான். அவன் தாய் அவனை நசரேயனாய் பிறப்பிப்பதற்கு அவர்களே ஒரு நசரேய விரதம் இருந்தார். அதுதான் நாம் 8ஆம் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஸ்திரீகளாவது புருஷராவது ஸ்திரீகளும் நசரேய விரதம் இருக்கலாம். அந்த ஸ்திரீ இருந்தார்கள். நான் பிறக்கும் வரையிலே நீ திராட்சை ரசத்தின் எந்த ஒரு காரியத்தையும் நீ எடுக்கக்கூடாது என்று தேவதூதனானவர் அவளுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அப்போ ஒரு நசரேயனை பிறப்புவதற்கு ஒரு தாய் தானே ஒரு நசரேய விரதத்தை இருந்தார்களே, அவர்களையும் சேர்த்து இந்த சிம்சோன் திட்டுப்படுத்தி விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். எத்தனை பரிதாபம் பாருங்கள்! தன்னுடைய உடன்படிக்கையும் மீறி தாயின் உடன்படிக்கையும் மீற வைத்து விடுகிறான். அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அந்த தாய் சொல்லி இருப்பார்கள். ஏனென்றால் 2 முறை தேவதூதனானவர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தை மனோவாவும் சேர்ந்து கேட்டுக்கொண்டார். ஆகையால் இந்த தாய் தகப்பனுக்கு கட்டாயம் அவன் சொல்லியிருக்க வேண்டும்.
நான் இந்த சிங்கத்தை பிரி போட்டேனே, அது அந்த பிரேதத்திலே இருந்த ஒரு தேன் கூடுதான் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதை தூக்கி கொண்டு வந்து ஒரு பழமொழியாக, அவர்களுக்கு ஒரு விடுகதையாக அந்த பெலிஸ்தர் அதை விடுவிக்க கூடுமோ என்று சொன்ன அந்த காரியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அடிமையானதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் ஆசாரியர்களிடத்திலே போய் சிறைக்க வேண்டிய அவனுடைய மயிரானது ஒரு ஸ்திரீயின் மடியிலே சிறைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீயின் மடியிலே சிறைக்கப்பட்டது. ஒரு பலவான் தன் பலத்தை இழந்தான். பலவான இடத்திலே பட்சணம் வருகிறது என்று அவன் விடுவதை விட முடியும். ஆனால் தான் பலவானா இருந்து தன்னிடத்தில் இருந்த பட்சணத்தை யாரும் ருசிக்க முடியாத அளவுக்கு பழி வாங்குகிற ஒரு காரியத்தை மாத்திரமே அவன் தன் குடியிருப்பாய் வைத்திருந்தான். அவன் குடியிருப்பே அந்த ஏத்தாமூர் கன்மலை. அவன் பழி வாங்குதல் தான் அவனுடைய ஜீவியமாக மாறினது. ஏனென்றால் அவன் தேவனோடு செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கையை மறந்ததினாலே அவன் சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறான். தேவனே அதை சொல்லுகிறார். உடன்படிக்கையை மீறுவீர்கள் என்று சொன்னார், சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் என்று. இந்த ஏத்தாம் ஊர் கன்மலை இவனை விடுவிக்கவில்லை. அவன் குடியிருப்பாய் அது இருந்தது. அது அவனுடைய பழி வாங்குதலின் குணாதிசயத்தை வளர்க்கிறதா. நாம் எங்கே குடியிருக்கிறோமோ அங்கேதான் வளர்க்கப்படுகிறோம். நம்முடைய வீடுகளிலே நாம் குடியிருக்கிறோம், அங்கேதான் நாம் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறோம். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்கள் வளர வேண்டியவைகளிலே வளர்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறதோ அதன்படிதான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அதன்படிதான் நம்முடைய காரியங்கள் வெளிவரும். இவன் நல்ல ஒரு குடியிருப்பிலே ஒரு நசரேய விரதத்தின் தாயோடு கூட நல்ல ஒரு தகப்பனோடு தேவதூதனை தரிசிக்க வேண்டுமே என்ற ஒரு நல்ல தகப்பனோடு கூட குடியிருந்தான். ஆனால் இப்பொழுதோ பழிவாங்குதலின் ஒரு இடத்திலே வந்து அதை கன்மலை என்பது ஒரு அடைக்கலத்தை குறிக்கிறது, ஒரு இரட்சண்யத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நாம் ஸ்தோத்தரித்தோமே, கர்த்தர் நம்முடைய இரட்சண்ய கன்மலை. அவர் அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார், நம்மை மறைக்கிறவராய் இருக்கிறார், நாம் மறைந்து கொள்ளுகிற ஒரு கன்மலையாய் இருக்கிறார். ஆனால் இந்த சிம்சோனின் வாழ்க்கையிலே அவன் கண்டுகொண்ட அந்த கன்மலை அவன் பழி வாங்குவதற்கு அதோடு நிறுத்தவில்லை. தொடர்ந்து அந்த விடுகதையை அவர்கள் விடுவித்தார்கள் அவனுடைய மனைவியின் துணை கொண்டு. ஆகையால் அவன் மனுஷரை மடங்கடித்து அந்த மாற்று வஸ்திரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறான். இப்படி அவனுடைய ஜீவியமே பழி வாங்குவதாய் மாறிவிடுகிறது. அந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பிற்பகுதி சொல்லுகிறது, இதை ஏன் நீ செய்தாய் என்று யூதாவின் ஜனங்கள் வந்து சிம்சோனிடத்துல கேட்கும்போது அதற்கு அவன் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார். அவர்கள் எனக்கு எதை செய்தார்களோ அதை நான் அவர்களுக்கு செய்தேன். என்ன ஒரு எண்ணம் பாருங்களேன். அவர்கள் எனக்கு என்ன செய்தார்களோ அதைதான் நான் அவர்களுக்கு செய்தேன் என்று மறுமொழி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவனுடைய குடியிருப்பு இருந்தபடினாலேதான் அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவனாக மாறிவிட்டான். ஆனால் கர்த்தரை நம்முடைய கண்மலையாக நாம் கொண்டிருப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம்
18ஆம் சங்கீதம் 47, 48 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18, 47, 48, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலும் அவர் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் வெளனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று பறைசாற்றுகிற அளவுக்கு இந்த தாவீதின் வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறோம். சிம்சோனுக்கு எதிராளிகள் இருந்தது போல தாவீதுக்கும் இருந்தார்கள். காரணம் இல்லாமல் எதிராளிகளாய் இருந்தவர்கள் அதிகமான பேர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். சொந்த குமாரனே அவருக்கு விரோதமானவர், சொந்த ராஜாவே யாருக்கு போய் ஒரு பெலிஸ்தியரின் கைகளிலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டு வந்து கொடுத்த தாவீதுக்கு அந்த ராஜாவினாலேயே பெரிய தொந்தரவுகள், குகைகளிலும் வனாந்திரங்களிலும் ஓடி ஓடி ஒளிகிற ஒரு அனுபவங்கள். ஆனால் அந்த குகைகளிலே இருந்தாலும் கூட என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நீர்தான் என் கன்மலை ஆண்டவரே, நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் இரட்சகர், நீர்தான் என் தேவன், நீர்தான் நான் நம்பியிருக்கிறவன் துருகம், நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் இரட்சணிய கொம்பு, நீர்தான் என் உயர்ந்த அடைக்கலம் என்று வனாந்தரத்திலே ஓடி திரிந்த நாட்களிலும் கூட இந்த தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஏத்தாம் ஒரு கன்மலை சிம்சோனை பழி வாங்குதலின் மகனாக மாற்றின. ஏனென்றால் அந்த கன்மலையிலேதான் அவன் குடியிருந்தான். ஆனால் தாவீதோ கர்த்தரையே தன் கன்மலையாய், நாம் வாசிக்கிற ஒவ்வொரு சங்கீதங்களும் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே கர்த்தரை தான் என் கன்மலையாய் நான் கொண்டிருக்கிறேன் என்று தாவீது எல்லா இடங்களிலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தான் எனக்கு கன்மலை, அவரே என் கன்மலை, அவர்தான் என் புகலிடம், அவர்தான் என் உறைவிடம் என்று கர்த்தரை தன் உறைவிடமாக, மறைவிடமாக, கேடகமாக, அடைக்கலமாக அவன் கொண்டிருந்தபடினாலே அவனுடைய குடியிருப்பு கர்த்தரிடத்தில் இருந்தது. அதான் சங்கீதத்தில் சொல்லும்போது 1000 நாட்களை பார்க்கிறோம். ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கு. 1000 நாட்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய சன்னிதானம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லு. அப்படியானால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய அடைக்கலத்திற்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறதையும் விரும்பின இந்த தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தரே கன்மலையாயிருந்து கர்த்தரே அவரை
அவருக்கு அடைக்கலமாயிருந்து கர்த்தரே விடுவிக்கிறவராய் இருந்தார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவர் அதை பார்த்துக் கொள்வார். தான் அடைய வேண்டியதை அடைய முடியாமல் இருந்ததற்காய் சிம்சோன் பழிவாங்குதலை தன் குடியிருப்பாய் மாற்றிக்கொண்டு கடைசி வரைக்கும், அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் அந்த பழி வாங்குதலை தான் செய்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஆனால் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணின அவனை கொண்டு கர்த்தர் உண்டு பண்ணினார். அவன்தான் அந்த ரட்சிப்பு காரணனாயிருந்தான், ஒரு ரட்சகனாயிருந்தான். நியாயாதிபதிகள் எல்லாரும் ரட்சகன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது முதல் 2 அதிகாரங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் எழுப்பும் போது அவர்கள் ரட்சகராய் எழும்புகிறார்கள். தேவ ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ரட்சிக்கிறவன் தானும் அவர்களோடு கூட மாண்டு போகிறானே, அதுதான் ஒரு துக்ககரமான ஒரு காரியம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பழி வாங்குதல் நம்முடைய கண்மறையாய் இருக்கவே கூடாது. ஏத்தாம் ஒரு கண்மறை நம்முடைய குடியிருப்பாய் இருக்கவே கூடாது. ஏனென்றால் அந்த குடியிருப்பு அவனை என்ன செய்தது? அவன் இரட்சகனாய் இருந்த போதிலும் மற்றவர்களை ரட்சிக்க வேண்டியவன் அவர்களை கொன்று போடும், தானும் மறிக்கவும் அந்த இடத்திலே முற்படுகிறதை பார்க்கிறோம். அதுதான் அவனுடைய முடிவாகவும் இருந்தது. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நாம் எல்லாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே வந்து அவரை நம் அடைக்கலமாய் கொள்ளும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் ரட்சித்து அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அங்கே அந்த ரட்சகன் பழி வாங்கி அவன் மரித்தான். ஆனால் நம்முடைய இரட்சகரோ நமக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று பூமிக்கு இறங்கி வந்தவர் தான். ஆனால் அவருடைய ஜீவியத்திலே ஒருவருக்கும் அவர் பழிக்கு பழி வாங்கினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறது இல்லை. அது கர்த்தர் தேவனுக்குரியது என்று சொல்லி அவர் விட்டதினாலே அவர் அந்த மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஆகையால் தேவ ஜனங்கள் பழிவாங்குவதை விட்டுவிட்டு தேவன் பழிவாங்குவார் என்று காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவ சமூகத்திலிருந்து அந்த விடுதலை வருகிறதை நாம் பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழிக்கு பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பொல்லாப்புக்கும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யூதாவின் மனுஷரை ஆண்டவர் அவர்கள் பாவ செய்தது நிமித்தம் கர்த்தரை தெய்வமாய் கொள்ளாமல் அவர்கள் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்து கர்த்தருக்கு தூரமாய் போனதினாலே ஆண்டவர் அவர்கள் உடன்படிக்கையை மாற்றி போட்டார்.
அவர்களோடு கூட செய்திருந்த உடன்படிக்கையிலே அவர்களும் உண்மையாய் இருக்கவில்லை. ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொள்ள மனதாய் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டு விட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார், நீங்கள் என் உடன்படிக்கைக்கு உட்படாமல் இருந்தபடியினாலே நான் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு ஒப்பு கொடுத்தேன். நாம் லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே வாசித்த வண்ணமா சத்துருக்களின் உடன்படிக்கை மீறினபடினாலே நீங்கள் சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். 70 வருஷங்கள் அவர்கள் சிறையிருப்பிலே இருப்பீர்கள் என்று பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து தேவன் இந்த யூத ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பாபிலோனுக்கும் கல்தேர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே என்ன செய்கிறார்? பழி வாங்குகிறார். கர்த்தரே செய்கிறார். நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் எங்களை சிறையிருப்புக்கு அனுப்புகிறீரே என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்கள் அல்லது எகிப்துக்கு ஓடி போனவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். ஆனால் சிறையிருப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாபிலோனுக்கு போனாலும் 70 வருஷம் கழித்து நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றி கொண்டு வருவேன். அதன் பின்பு பாபிலோனுக்கும் அந்த கல்தேயருடைய சகல ஜனங்களுக்கும் நாம் செய்கிற அந்த பழிக்கு பழி வாங்குதல் என்னுடையதா இருக்கிறது. சிறையிருப்பிலே இருந்த ஜனங்கள் பழி வாங்கக்கூடாது. அங்கே போய் அதிபதிகளாய் இருந்தார்கள். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானங்களிலே தானியேல் இருந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். அவர்களும் ஒன்றும் செய்யக்கூடாது. பழி வாங்குதல் அது கர்த்தருக்குரியது. ஏன் அதை ஆண்டவர் அவரே செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உக்கிரமான தண்டனைகளை நான் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பழி வாங்கும் போது கொடிதாய் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண பழி வாங்குதல் கிடையாது. கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதற்காக ஆண்டவர் பழி வாங்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அவரே கர்த்தர் என்று விளங்க பண்ணுவார். அதற்காக தான் நாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நம்மளால முடியும். அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. இது ஆவிக்குரிய ஒரு யுத்தம். அந்தகார லோகாதிபர், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு சத்ரு யார்? பிசாசும் அவனுடைய சேனையும் 2ஆம் வானத்திலே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே போகக்கூடாது. இவர்கள் தேவனோடு உறவாடக்கூடாது. தேவ பாஷைகளை பேசிவிடக்கூடாது. தேவனோடு கூட உறவாடிக்கொண்டு தேவனோடு நடந்து விடக்கூடாது, சஞ்சரித்து விடக்கூடாது என்று வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, அவைகளை நாம் பார்க்க முடியவில்லையே. அவைகளோடு தான் நமக்கு யுத்தம். இந்த பூமியிலே நம் மனுஷரோடு அல்ல. மனுஷரை கொல்லுகிறது பழைய ஏற்பாட்டின் நியாய தீர்ப்பு.
ஆனால் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும். பழைய ஏற்பாட்டின் பக்தனாகிய தாவீதே அப்படி ஜீவித்தான் என்று சொன்னால் நாம் ஏன் ஜீவிக்க முடியாது? ஆகையால் தான் ஆண்டவர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடுகிறார், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று பாடுகிறார்கள். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த தாவீதின் வம்சத்திலே வந்து தாவீதின் குமாரன் என்று இந்த பூமியிலே அழைக்கப்படுவதற்கு ஏன் அவன் பாத்திரமானாய் மாறினான்? பழிவாங்குதல் எனக்குரியதல்ல. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த சம்பவங்கள். தாவீதின் வாழ்க்கையிலே அவன் பழிவாங்க வேண்டும் என்றால் எத்தனையோ தருணங்கள் அவனுக்கு கிடைத்தது, எத்தனையோ தருணங்கள். ஆனால் அதை எல்லாம் அவன் விலகி 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 தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். என் இருதயம் என்ன என்று புரிந்து கொண்டவன் அவன். கண்மலையாம் என்னிடத்தில் குடியிருக்கிறவன் அவன், என்னோடு சஞ்சரிக்கிறவன் அவன். ஆகையால் அவனுக்காக நான் பழி வாங்குவேன் என்றுதான் அந்த சங்கீதத்தை அவன் எழுதும்போது சொன்னான். தாவீதுக்கு ஆண்டவர் சவுலினிடத்திலிருந்தும் அந்த எல்லா சத்துருக்களிடத்திலிருந்தும் ஒரு விடுதலை கொடுத்த போதுதான் அவன் எழுதின சங்கீதம் அது. ஆகையால் அவனுடைய ஜீவியத்தை பாருங்களேன். தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ்ந்து தன்னுடைய குமாரனை அவனுடைய ஸ்தானத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்க பண்ணும் வரைக்கும் அவன் கர்த்தரோடு தான் இசைந்து இணைந்து வாழ்ந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏத்தாமூர் கண்மலையிலே குடியிருந்த சிம்சோன் அல்ல, கர்த்தரையே தன் கண்மலையாய் கொண்டிருந்த ஒரு தாவீதை போல இந்நாட்களிலே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் பழி வாங்கி காரியங்களை செய்து விடுவோம் என்று சொன்னால் அது நம்மோடு கூட முடிந்துவிடும். ஆனால் ஆண்டவர் பழி வாங்குவதற்கு இடம் கொடுக்கும் போது அவர் கர்த்தர் என்று விளங்க பண்ணுவோம். ஆனால் நான் ஒரு காரியத்திற்கு பழி வாங்கி காரியங்களை செய்து விடுவேன் என்று சொன்னால் நான் பெரியவளாய் என்னை காட்டிக்கொள்வேன், எனக்கு ஒரு பேரும் புகழும் பல காரியங்கள் எனக்கு வரும், அதை நான் போர்த்து கொள்ளலாம். ஆனால் கொஞ்ச நாள் வரும், அது கலன்று போய்விடும், இட்டு போய்விடும், எல்லாம் போய் அந்த புகழும் மேன்மையும் தாழ விழுந்து போகும். ஆனால் கர்த்தர் நமக்காக பழி வாங்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டு அந்த வசனத்தோடு கூட நாம் முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமாய் நாம் வாசித்து அதை முடிவாய் நாம் எடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே வதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடும் போது ஆண்டவரே சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. அவருக்குரியதை நாம் எதையாவது நம்முடைய கரத்திலே எடுப்போம் என்று சொன்னால் லூசிபரின் நிலைமைதான் நமக்கு வரும்.
அவன் நல்ல ஆராதித்து கொண்டு நல்ல தேவ சமூகத்திலே தேவனை துதித்து கொண்டு எல்லாரையும் ஆராதனைக்குள்ளே நடத்துகிற ஒரு நல்ல மகா தூதனாய் பிரதான தூதனாய் இருந்தான். நல்ல ஸ்தானத்திலே தானே இருந்தான், நல்ல காரியத்தை தானே செய்து கொண்டிருந்தான். ஆனால் தனக்குள்ளே ஒரு பெருமை, தேவனுக்குரிய இடத்தை சிங்காசனத்து ஏறி விட வேண்டும். நாம் இப்போது அவரை துதிக்கிறோம், நாம் அங்க உட்கார்ந்துட்டோம்னா நம்மை இவர்கள் துதிப்பார்களே. என்ன ஒரு எண்ணம் அவனுக்கு! தேவனுக்குரியதை நாம் எதையும் நம்முடைய கைகளிலே எடுக்கக்கூடாது. தேவனுக்குரியவைகளிலே ஒன்று இந்த பழி வாங்குதல். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எழுதியிருக்கிறதே, தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறதே. ஆகையால் கர்த்தருக்குரியதை நாம் ஒருபோதும் நாம் எடுத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடாது. நான் பழி வாங்கினால் எல்லாரையும் சில ஜெயங்களை நிச்சயமா எடுக்க முடியும். ஆனால் அது அல்ல. ஆண்டவர் பழி வாங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. பழி வாங்க இடம் கொடாமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடும். பழிக்கு பழி மட்டுமல்ல, கோபாக்கினை. அவர்கள் தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய். அவர்கள் தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய். எப்பொழுது? அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக அவர்களை சிநேகிக்கும் போது, பசியா இருந்தால் போஜனம் கொடுக்கும் போது, தாகமா இருந்தால் பானம் கொடுக்கும் போது, அதையெல்லாம் செய்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனிடத்திலே இந்த பழி வாங்குதலை கொடுக்கும் போது அவன் தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய் என்று சொல்லப்படுறது. ஆகையால் கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஏத்தாமூர் கண்மலை சிம்சோனுக்கு குடியிருப்பாய் இருந்ததினாலே பழி வாங்குதல் அவனுடைய ஜீவியத்தின் துவக்கமும் முடிவுமாயிருந்தது. ஆனால் கர்த்தரே தம்முடைய கண்மலையாய், இரட்சணிய கண்மலையாய், அடைக்கலமாய், கோட்டையாய், கேடகமாய் தாவீது வைத்திருந்தபடினால் அவனுடைய இறுதி நாள் வரைக்கும் கர்த்தரே அவனுடைய சத்துருக்களின் கையிலிருந்து அவனை விடுவித்தார். ஆகையால் அவர் கர்த்தர் என்று நம்முடைய ஜீவியத்திலே நாம் அறிந்து கொள்கிறது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக வழி வாங்குதலை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையே நன்மையினாலே நாம் வெல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, தர்மையான கால வேளையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த ஏத்தாமூர் கண்மலையை குறித்து இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினேன். அது பழி வாங்குதலின் குடியிருப்பாய், சிம்சோனின் குடியிருப்பாய் இருந்தது. ஆனால் கர்த்தரை தன் கண்மலையாய் கொண்டிருந்த தாவீது ஆண்டவரே, அவன் கடைசி நாள் வரைக்கும் அவனுடைய இரட்சண்யத்தின் கொம்பை, இரட்சண்யத்தின் கண்மலையில் அடியிலே பத்திரமாய் இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் எங்கள் உடன்படிக்கையிலே நாங்கள் மீறாதபடிக்கு நாங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வென்று உமக்குரிய பழி வாங்குதலை உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.